கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு. இப்பொழுது கன்னி ராசியினுடைய அதிபதியான புத பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 2 கூடிய சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இன்று கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பொறுத்தவரையும் பாருங்கள், இன்றைக்கி புதன்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். அவர் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் பணம் வருவாய் இருக்கும், பொருள் வருவாய் இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் 9 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பாக்கியங்க உங்களுக்கு. அதாவது லட்சுமி கடாட்சம் நிறைந்த நாள். பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றியோடு தான் வீடு திரும்பி வருவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள், அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரும். அடுத்தது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையாக வண்டி வாகனங்களை நீங்கள் சவாரி போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் 5ஆம் இடத்தை, அதாவது குரு பார்ப்பதால் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். அவங்க படிக்கிற இடத்துலேருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு தகவல் வரும். 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம். அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாள். பணம் புழங்கக்கூடிய ஏதோ ஒரு காசு பணம் உங்களுக்கு கண்டிப்பாக புழங்கும். தொழில் ரீதியாக வரும், இல்லை யாராவது கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க வச்சுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். எதிரிகளுடைய தாக்கம் எதுவும் இருக்காது. எதிரிகளை ஓட விரட்டுவீங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிச்சு இன்றைக்கி அப்படின்னா, நில் பேலன்ஸ்னால் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுங்க. மற்றபடி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் நல்ல ஒரு சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள். 7ல் சனி இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் பற்றிய ஒரு தகவல், நல்ல தகவல் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண போகிறீங்க, நல்ல தகவல் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நாள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார். 11 கூடையவன் 2ல் இருக்கார். அதாங்க ரொம்ப முக்கியம். அந்த கன்னி ராசிக்கு 3 ஆங்கிளில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்குது பாருங்கள். 2-11 லிங்க் இருந்தாலே பெரிய சூப்பருங்க. அதாவது பணம் வரவுங்கிறது அற்புதமாக இருக்கும். 11 கூடையவன் 2ல் இருக்கார். 11ல் வேறு குருவே இருக்கார். அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு பண மழை பொழியக்கூடிய இனிமையான நாள் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, ஒரு நிலை இருக்கும். இருந்த போதிலும் இன்றைக்கி பல நன்மைகள் நடக்க போகுது. உத்தியோக ரீதியாக நல்லது நடக்க போகுது. குடும்ப ரீதியாக சில அற்புதங்கள் நடக்க போகிறது. பண வரவு வருது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு எதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கவோ இல்லை இது பண்ணவோ நீங்கள் அதை கண்டிப்பாக செய்வீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரை இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகிறது. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய. நன்றி, வாழ்த்துக்கள்.